வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டபிள்யூஹெச் ஆர்டன் எழுதின மியூசி டெஸ் பியூட்டிஸ் ஆர்ட்ஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. மியூசி டெஸ் பியூஸ் ஆர்ட்ஸ் இதை ஆர்டன் ஏன் எழுதினாருன்னா, அவர் ஒரு வாட்டி பெல்ஜியமில் இருக்கக்கூடிய இந்த ராயல் மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு போயிருந்தார். அங்கே பீட்டர் ப்ரீகல்ன்ற ஃப்ளெமிஷ் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் பெரிய மாஸ்டர்ஸோடைய அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்து அதில் அவர் இன்ஸ்பயர் ஆகி தான் இதை அவர் எழுதியிருக்காரு. இதை அவர் ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுடைய அந்த சஃபரிங் அது, ஆனால் அந்த சஃபரிங் மற்றவங்க மேலே என்ன பெர்செப்ஷன்னு, மற்றவங்க மேலே எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது இல்லை ஏற்படுத்தாமல் இருக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாரு. இதை ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காரு. இதில் அவர் அந்த ஓல்டு மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கை பற்றி சொல்கிறாரு. அவங்க எல்லாம் மனிதர்களுடைய அந்த கஷ்டங்களெல்லாம் எவ்வளோ அருமையாக அவங்களுடைய பெயிண்டிங்கில் பிரதிபலிச்சிருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த பாதிப்பில் பங்கெடுத்துக்கணும் இல்லை அவருக்கு ஏதாவது கூட நிற்கணும்லாம் இல்லை. அவங்கவுங்க தினசரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் அப்படி தான், அவங்கவுங்க வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தரோட பாதிப்பு வருதுன்னா அவர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார், அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இதில் முதல் பெயிண்டிங் பிரிகல்ஸோட த சென்சஸ் அட் பெத்லம் அதோட இது மேட்ச் ஆகுது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லாருமே இயேசு பிறப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாம் அந்த அதிசய பிறப்புக்காக காத்துட்டுருக்காங்க. இவங்க காத்துட்டுருக்கிற அதே நேரத்தில் சில குழந்தைங்களாம் யார் பிறந்தா என்ன சொல்லிட்டு அவங்களோட விளையாட்டில் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் பிறந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ரெண்டாவது பெயிண்டிங்கு ஒரு பேர் சொல்லலை, ஆனால் நமக்கு புரியுது. ஏன்னா அது இந்த ஏர்லி கிறிஸ்டின்ஸ்லாம் அவங்க இறந்தாங்க இல்லையா, அது ட்ரெட்ஃபுல் மார்ட்டிடம் அப்படி சொல்லுவோம். அதாவது அவ்வளோ அப்பாவிங்களும் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டார்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாயோ ஒரு குதிரையோ அதோடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் பக்கத்துலேயே கொல்லப்பட்டாலும் அதுக்கு அதால் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த திருப்பி கூட பார்க்காது, அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். மூணாவது பிரெகலோட பெயிண்டிங். இது ஒரு லேண்ட்ஸ்கேப் வித் அ ஃபால் ஆஃப் ஐக்காரஸ். அவர் கீழே விடுறதோடு அந்த இது இருக்குது. அதில் அவர் எழுதுறாரு, இன் இட் எவ்ரி திங் டேர்ன்ஸ் அவே ஃப்ரம் ஐக்காரஸ் ஃபால். அதாவது சுற்றி இருக்கிற எதுவுமே அவர் விடுறதை பார்த்தாலும் அதை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த ஐக்காரஸ் விடுறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபெயிலியர் தான் சொல்கிறாரு. யாருக்குன்னா, அங்கே பக்கத்துலேயே விவசாயம் பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ளவுமேனுக்கு. அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவ் டெலிகேட் ஒரு ஷிப்பும் அங்கே கடலில் போயிட்டே தான் இருக்குது. இந்த ஃபாலால் ஷிப்புக்கு எந்த மாற்றமும் இல்லை, அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது போய் ஆகணும். அதனால் இந்த ப்ளவுமேன்னு பார்த்திங்கன்னா அவரோட விவசாயத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஷிப்பும் அதை போக வேண்டிய இடத்துக்கு பாட்டுக்கு அதோடைய ஸ்பீடில் போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு எந்த விதமான ஸ்பீடில் மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது எல்லாருமே சேர்ந்து அதனால் பாதிக்கப்படுவாங்கன்றது எல்லா விஷயத்திலும் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டே போவாங்க. இதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் அவங்க இதை பற்றி கவலைப்படுறதில்லை அப்படின்றத அதில் சொல்லியிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். அபவுட் சஃபரிங் தே வே நெவர் ராங் த ஓல்டு மாஸ்டர்ஸ். அதாவது ஓல்டு மாஸ்டர்ஸ், இந்த கிரேட் ஆர்டிஸ்ட்லாம் மனிதர்களோட சஃபரிங்கை ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க அவங்களுடைய படைப்பில். ஹவு வெல் தே அண்டர்ஸ்டுட் இட்ஸ் ஹியூமன் பொசிஷன். அதுலேருந்தே மனிதர்களுடைய நிலைமை எப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்குன்றதை அவங்க எவ்வளோ அழகாக புரிஞ்சுட்டுருக்காங்க. How it takes place while someone else is eating or opening a window or just walking dully along. அதாவது ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும்போது இன்னொருத்தர் சாப்பிட்டுன்னு இருக்கலாம், இல்லை ஒரு ஜன்னலை திறந்துன்னு இருக்கலாம், இல்லை நடந்துன்னு கூட இருக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வரைக்கும் அவங்க இதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல, ஏன் திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல. How when the aged are reverently, passionately waiting for the miraculous birth, they always must be children who did not specially want it to happen, skating on a pond at the edge of the wood. இப்போ பெரியவங்களாம் இந்த அதிசய பிறப்புக்காக அப்படியே ஆவலோடு காத்துட்டுருக்கும் போது கண்டிப்பாக குழந்தைங்கன்னு கொஞ்சம் பேர் அதே காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்கேட்டிங் பண்ணின்னு இருக்கலாம், விளையாடின்னு இருக்கலாம், அவங்களுடைய விளையாட்டில் தான் இருப்பாங்க. They never forgot that even the dreadful martyrdom must run its course anyhow in a corner,
some untidy spot where the dogs go on with their doggy life and the torturous horse scratches its innocent behind on a tree. நிறைய அப்பாவி கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து இறந்த போது அவங்க உயிரை வந்து துறந்த போது இன்னொரு மொழியில் பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் அதுங்களுடைய வேலையை செஞ்சுட்டுருக்கோம், குதிரையெல்லாம் வந்து அதோட வேலையை செஞ்சுட்டுருக்கோம், அது முதுகு கூட ஒரு மரத்தில் சுரிஞ்சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. In Brigel's Icarus, for instance, how everything turns away quite leisurely from the disaster. இதே தான் பிரிகல்ஸோட ஒரு பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐக்கரஸ் அப்படியே வந்து தண்ணியில் விழுறாரு. ஆனால் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே லெஷராக அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. The plowman may have heard the splash, thus forsaken cry, but for him it was not an important failure. இப்போ அங்கே இருந்த ஒரு விவசாயிக்கு ப்ளவுமேனுக்கு அவனுக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கலாம், தண்ணியில் விழுந்த சத்தம், அந்த குரல் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. The sun shone as it had to on the white legs disappearing into the green water. சூரியனும் அது எல்லா மேலே கதிர் வீசுகிற மாதிரி தான் இங்கேயும் வந்து கதிர்களை வீசியிருக்கும். And the expensive delicate ship that must have seen something amazing, a boy falling out of the sky, had some way to get to and sailed calmly on. ஏன் கடல்லையே போயிட்டு இருந்த கப்பல் கூட இந்த பையன் வந்து தண்ணியில் விழுறதை பார்த்துருக்கணும் ஐக்கரஸை. ஆனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சேரணும், அதனால் அது பாட்டுக்கு காமாக அது போகிற பயணத்தை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.